அஜித்குமார் மரணத்தை விட மோசமானது கவின் மரணம். விஜயோட மௌனம் என்பது கிரிமினல் சைலன்ஸ். மாநாட்டில் எந்த கருத்தும் தெரிவிக்காமல் கடந்து போவாரேயானால் விஜய் ஆபத்தானவர். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. வேலம்மாள் நெக்ஸஸ் ஹானர்ஸ் எவரெஸ்ட் ஹீரோ ஆஷிஷ் இன் பிரசன்ஸ் ஆஃப் செஸ் சாம்பியன் குகேஷ் டி. இது என்னை பொறுத்த வரைக்கும் விஜயோட அரசியல்ல முதல் முறையா ஒரு மிகப்பெரிய பின்னணி. இதுல அரசியல் லாபம் தேட வேணாம், நீ பாக்குறியா, நான் அதை கூட மதிக்கிறேன், ஆனா நீ பேசணும். அவர் இந்த மாநாட்டுல இந்த பிரச்சனை குறித்து, ஆணவ படுகொலைகள், அதற்கான தனி சட்டங்கள் குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் கடந்து போவாரேயானால் விஜய் ஆபத்தானவர். அக்டோபர் 27 அவருடைய முதல் மாநாட்டில் அவர் பேசும்பொழுது என்னுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னார். இப்பொழுது தேர்தல்களுக்கு 8 மாதங்களுக்கு குறைவான காலகட்டமே இருக்கும் பொழுது அவர் என்ன பேச போகிறார் என்பது மிக முக்கியமானது. விஜயோட சாய்ஸ் ரொம்ப ஷார்ப்பனாகும். ஐதர் பிஜேபி ஆர் டிஎம்கே, ஏதாவது ஒன்று தான் உன் எதிரின்னு நீ சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும். ஸ்டேட் பவரும் இல்லை, சென்ட்ரல் பவரும் இல்லை. இந்த உண்மை தெரியாத அளவுக்கு ஒரு விவரம் அறியாதவர் அல்ல. இது ஒன்றும் இல்லாத எனக்கு தெரியுது, விஜய்க்கு தெரியாதா? கண்டிப்பாக அவருக்கு தெரியும். விஜயகாந்த் வரும்போது திமுக அண்ணா திமுக எதுனா விஜயகாந்த் வேற, விஜய் வேற. இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்பது விஜயகாந்தோட செல்வாக்கை விட 2 மடங்கு அதிகமானது. என்னால் உறுதியாக அதை சொல்ல முடியும். அன்னைக்கு 2 மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்தாங்க, கருணாநிதி, ஜெயலலிதா என்ற 2 ஆளுமைகள் இருந்தாங்க. 2 பேரும் இன்னைக்கு இல்லை. 2 பேரும் இல்லாதப்போ ஒரு வெற்றிடம் உருவாகி இருப்பது உண்மை. அந்த வெற்றிடத்தை முழுவதுமாக ஸ்டாலினால் இட்டு நிரப்ப முடியவில்லை. எடப்பாடியை நீங்க ஸ்டாலினுக்கும் கீழே தான் வச்சு பார்க்க வேண்டியிருக்குது. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விஜயால கொண்டு வந்துட முடியும்னு எனக்கு தோணலை. ஏன்னா அவர் தன்னோட கொள்கை வழியா அண்ணாவையும் பெரியாரையும் தான் சொல்றாரு. அதை நீங்க இன்னும் ஷார்ப்பா பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே இடத்த அவர் பிடிக்கணும்னு விரும்புறாரு. சார் வணக்கம். வணக்கம். முதல்ல இன்னைக்கு விவாதிக்கணும்னு நினைக்கிற விஷயம் திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது பெரிய மாநாடு மதுரையில் வரும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடக்க இருக்கு. உங்களோட எதிர்பார்ப்பு என்ன இந்த மாநாட்டில்? எதிர்பார்ப்பு தனிப்பட்ட முறையில் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஒரு பத்திரிகையாளனா, அரசியல் பார்வையாளரா அவர் இதுவரைக்கும் பேசினதை தாண்டி வேற சில விஷயங்களை பேசுவார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இப்போ கடந்த மாநாடு அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் நடந்தது, வட தமிழ்நாட்டில் நடந்தது. இப்போ கரெக்டாக மதுரை, தமிழக அரசியலின் எபி சென்டர் என்று சொல்லக்கூடிய, தமிழக அரசியலோட மையப்பகுதி என்று கூட நாம் சொல்லலாம். மதுரை, அங்கே பாரபத்தி அந்த இடத்துல 500 ஏக்கரில் மாநாடு நடக்கிறது. முதல்ல 25ஆம் தேதி நடக்கிறது. அந்த விநாயகர் சதுர்த்தி விழாக்களுக்காக அதை ஒன்று முன்கூட்டியே நடத்தும்படியும் அல்லது தள்ளி நடத்தும்படியும் காவல்துறை கேட்டுக்கொண்டதின் பேரில் அவர் முன்கூட்டியே நடத்துகிறார். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் 45,000 பேர் பெண்கள். கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். 12 நுழைவு வாயில்கள், 18 வெளியேறும் வாயில்கள், இன்க்ளூடிங் 12 எமர்ஜென்சி கேட்ஸ் வச்சுருக்காங்க. மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. ஒரு முறையான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் பெருந்திரள் மக்கள் கூட்டம் கூடும்பொழுது ஸ்டாம்பீடு, நெரிசல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மிக எச்சரிக்கையுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அந்த ரேம்ப் போட்டு அதன் மீது அவர் நடந்து வருவார் என்று சொல்லியிருக்கார்கள். அங்கே விக்கிரவாண்டியிலே ஓரளவு கொஞ்சம் தூரம் 500 மீட்டர் நடந்து வந்தார். அது மாதிரி டபுள் வராருன்னு நினைக்கிறேன். நம்ம கவனிக்க வேண்டியது அரசியல் ரீதியாக அவர் என்ன பேச போகிறார். இதெல்லாம் ஏற்பாடுகள். எவ்வளோ லட்சம் பேர் வரான் போகிறான், எவ்வளோ மருத்துவ குழுக்கள், மாநாட்டோட சிறப்பம்சங்கள் என்ன, சைட் லைட்ஸ்னும் அது இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள். இது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் இதில் கவனம் செலுத்துவது அற்பத்தனமானது. மெயினாக அவர் என்ன பேச போகிறாருன்றதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அக்டோபர் 27 அவருடைய முதல் மாநாட்டில் அவர் பேசும்பொழுது என்னுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னார். இப்பொழுது தேர்தல்களுக்கு 8 மாதங்களுக்கு குறைவான காலகட்டமே இருக்கும் பொழுது அவர் என்ன பேச போகிறார் என்பது மிக முக்கியமானது. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனா, ஒற்றை காரணியாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, கூட்டணி யாரோடையாவது போவாரா அல்லது கிடையாது என்னுடைய தலைமையில் தான் தனியாக ஒரு கூட்டணி அமையும், விரும்புபவர்கள் வரலாம், அவரவர் விருப்பத்தை பொறுத்தது என்று கூட்டணி குறித்த ஒரு தெளிவான நிலைப்பாட்டை ஏற்கனவே சொல்லிவிட்டார். பிஜேபியும் எதிரி, திமுகவும் எதிரின்னு. ஆனால் அண்ணா திமுகவை பற்றி பேசாமல் இருக்கார். இன்னமும் அண்ணா திமுக பிஜேபியோட போயிட்ட காரணத்தால் இவர் அந்த நிலைப்பாட்டில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள போகிறாரா அல்லது இவர் அதிலேயே உறுதியாக இருக்க போகிறாரா? குறிப்பாக கூட்டணி பற்றி என்ன பேச போகிறார்? ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரை மாநாட்டில், அவருடைய 2வது மாநாட்டில் விஜய் என்ன பேச போகிறார்
என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்று நான் பார்க்கிறேன். சில தகவல்கள் வெளியில் வராது பார்க்க முடியுது நம்மளால். அதிமுகவோட வந்துட்டு நம்ம இன்னும் சரியான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கிறத வந்து தலைமைக்கு போய் சேர்ந்ததாகவும், அதிமுகவை எதிர்த்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்கிறோம், அவங்களையும் வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து ஸ்ட்ராங்காக அவங்களுக்கும் எதிரான சில கருத்துக்களை முன்வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் வெளிவந்திருக்கு. தமிழக வெற்றி கழகம் அதை பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி. அப்படி பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே இருக்குது. இல்லை, எதிர்க்கட்சியை எதற்கு விமர்சிக்கணும்? முதல்ல அந்த அதிமுகவை நீங்கள் விமர்சிக்கலன்னு கேட்கக்கூடிய கேள்வியை திமுக சார்பு மனநிலையிலேருந்து வரக்கூடிய கேள்வி. அவன் அதிகாரத்தில் இல்லை, எவன் அதிகாரத்தில் இருக்கானோ அவனை தான் நான் கேள்வி கேட்க முடியும். இன்றைக்கி பிஜேபி அதிகாரத்தில் இருக்குது, திமுக அதிகாரத்தில் இருக்குது, அந்த ரெண்டு பேரை தான் நான் கேள்வி கேட்க முடியும். நிச்சயமா அதே தான் அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க, எதிர்க்கட்சியை நாங்களே விமர்சிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பிஜேபியோட அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக இப்போ அதையும் எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தமிழக வெற்றி கழகம் தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு. அந்த விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அவங்க இப்போ. இது வந்து யாரோட எதிர்பார்ப்பு? மக்களோட எதிர்பார்ப்பா, திமுகவோட எதிர்பார்ப்பா? பிரதான எதிரி எனக்கு பிஜேபியும் திமுகவும் சொன்ன பிறகு அவர் தெளிவாக அதிமுகவை எதிரியாக பாவிக்கலன்னு அர்த்தம். இதுக்கு மேலே என்ன சொல்ல வேணும்? பாலிடிக்ஸில் வந்து நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எதையுமே எழுதி கொடுக்க முடியாது. ஒன்லி இட் ஹேஸ் டு பி ட்ரான் இன்ஃபரன்ஸ் தான். யூ ஹேவ் டு ட்ரா த இன்ஃபரன்ஸ், அவ்வளோதான். நீங்களாக அதை வந்து மறைபொருளாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கூப்பிட்டு ஸ்டாம்ப் பேப்பரில் கூப்பிட்டு கொட்டை எழுத்தில் எழுதி கையெழுத்து போட்டெல்லாம் எவனும் எந்த விஷயத்தை பற்றியும் தன்னோட ஸ்டாண்டை எந்த ஒரு கட்சியோ எந்த ஒரு தலைவரோ அப்படிலாம் எந்த உறுதிமொழியும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவர் தன்னுடைய முதல் மாநாட்டில் அக்டோபர் 27 மாநாட்டில், விக்கிரவாண்டி மாநாட்டில், எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டார். நீ ஏன் போய் அதிமுகவை எதிர்க்கலான்னு கேட்பது முட்டாள்தனமானது. அந்த கேள்விக்கே அவசியம் இல்லை. இது திமுக சார்பு நிலையிலேருந்து வரக்கூடியவர்கள் கேட்கக்கூடியது. விஜயகாந்த் வரும்போது திமுக அதிமுக எதுனா விஜயகாந்த் வேற, விஜய் வேற. நீங்கள் விஜயோட விஜயகாந்தை ஒப்பிட முடியாது. இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்பது விஜயகாந்தோட செல்வாக்கை விட 2 மடங்கு அதிகமானது. என்னால் உறுதியாக அதை சொல்ல முடியும். நான் என் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். எத்தகைய உள்நோக்கங்களும் இல்லாமல், எத்தகைய எதிர்பார்ப்புகளும் இல்லாமல், ஒரு பத்திரிகையாளனாக, அரசியல் பார்வையாளனாக சமநிலை கொண்ட மனதுடன் நான் சொல்கிறேன், 20 ஆண்டுகளுக்கு முன்பு இது 2005 விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தப்போ அவருக்கு இருந்த செல்வாக்கை விட 2 மடங்கு அதிகமாக இன்னைக்கு மினிமம் 20% ஓட்டு விஜய்க்கு இருக்குங்க. அது அப் 20% தான் நான் நம்புறேன். இதன் காரணம் என்னன்னு எடுத்துக்கலாம்? இப்போ விஜயகாந்த் அவர்களை விட வந்து அவருக்கு ஆதரவு அதிகமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறத எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒருவேளை பெரிய தலைமைகள் அப்போ வந்து கலைஞரும் ஜெயலலிதாவும் இருந்தாங்க, அந்த நேரத்தில் அவர் கட்சி ஆரம்பித்தார். இப்போ அவங்க 2 பேரும் இல்லாத காரணத்தினால இந்த வரவேற்பு இந்த பக்கம் அவருக்கு அதிகமாக போயிருக்கு, அப்படி எடுத்துக்கலாமா? அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு முக்கியமான, நீங்கள் சரியான புள்ளியை இருக்கிறீர்கள். அதுதான் முக்கியமான காரணம். சரியா 20 ஆண்டுகள், 20லேருந்து 25 ஆண்டுகள் என்பது ஒரு தலைமுறை ஓடி போய் விட்டது. அன்னைக்கு 2 மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்தாங்க, கருணாநிதி, ஜெயலலிதா என்ற 2 ஆளுமைகள் இருந்தாங்க. 2 பேரும் இன்னைக்கு இல்லை. 2 பேரும் இல்லாதப்போ ஒரு வெற்றிடம் உருவாகி இருப்பது உண்மை. அந்த வெற்றிடத்தை முழுவதுமாக ஸ்டாலினால் இட்டு நிரப்ப முடியவில்லை. ஓரளவு இட்டு நிரப்பி இருக்கிறாரை ஒழிய முழுவதுமாக அந்த வெற்றிடத்தை ஸ்டாலின் இட்டு நிரப்பவில்லை. அதற்கு வாய்ப்பும் குறைவு என்று தான் நான் நம்புகிறேன். எடப்பாடியை நீங்கள் வந்து இன்னும் ஸ்டாலினுக்கும் கீழே தான் வச்சு பார்க்க வேண்டியிருக்குது. அந்த அளவுக்கான மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக அவர் இதுவரை உருவெடுக்கவில்லை. அதிமுக கடந்த மக்களவைத் தேர்தல்களில் 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது, 13 தொகுதிகளில் 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது என்பது எடப்பாடியின் வீழ்ச்சியை மட்டும் காட்டவில்லை, அதிமுகவின் வீழ்ச்சியையும் சேர்த்து தான் காட்டுகிறது. இந்த எடப்பாடி அவரை வந்து பெரிய தலைவராக பார்க்க முடியல அப்படிங்கிறது வந்து ஒரு பிம்பமாக கட்டமைக்கப்படுதா, இல்லை நிஜமாலே அதை எப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, அது ஒன்றும் கட்டமைக்கப்பட்ட பிம்பமாக நான் கருதவில்லை. அது யதார்த்தம். இன்னைக்கு கலைஞர் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஓரளவுக்கு டு சர்டன் எக்ஸ்டென்ட் ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்தை இட்டு நிரப்பி இருக்கிறார். முழுவதுமாக அந்த இடத்தை அவரால் இட்டு நிரப்ப முடியாது என்று நான் நம்புகிறேன். அந்த 2 தலைவர்களின் ஆளுமை இன்னைக்கு ஸ்டாலினுக்கும் கிடையாது, எடப்பாடிக்கும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. ஆனா ஸ்டாலினை விடவும் கம்மியாக தான் எடப்பாடியோட ஆளுமை இருக்கிறது, சற்றே குறைவாக இருக்கிறது. பெரிய அளவில் டிஃபரன்ஸ் இருக்குமானா இல்லை, பட் கண்டிப்பாக அதை விட ஓரளவுக்கு சற்றே குறைவாக தான் இருக்குது, கொஞ்சம் கீழே தான் இருக்குது. மேபி இன்னொரு டேர்ம் அவர் கவர்மெண்ட் கையில் அவருக்கு வந்து அவர் தன்னை வந்து நிரூபிச்சார்னா அவர் வந்து ஆன் பார் வித் ஸ்டாலின் வளரலாம். இன்னைக்கு ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்குமான டிஃபரன்ஸ்னு போது மேபி இப்படி நீங்கள் சொல்லலாம், ஒரு 10% ஸ்டாலின் முன்னணியில் இருக்காருன்னு சொல்லலாமே. பெரிய டிஃபரன்ஸ் 2 பேருக்கு இல்லைன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். விஜயோட ஃபேக்டர்ன்றது வந்து ஏன் இந்த செல்வாக்கு விஜயகாந்துக்கு இருந்ததை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு காரணம் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் களத்தில் இல்லாமல் இருக்கிறதான்னு நீங்கள் கேட்குறீங்க. 100% எஸ், அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். இவங்க 2 பேரும் வேணான்ற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் எப்பயுமே இருக்குது. கலைஞர் ஜெயலலிதா காலத்துலையும் இருக்குது, இன்றைக்கி எடப்பாடி ஸ்டாலின் காலத்துலையும், கருணாநிதி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகும் அது இருக்குது. இவங்க 2 பேரும் வேணாம். இந்த 2 பேரும் 2 கழகங்களும் போட்டோம், இந்த 2 கழகங்களும் காணாமல் போட்டோம், கரைஞ்சு போட்டோம், அழிஞ்சு போட்டோம். அந்த நெருப்புலேருந்து, அந்த சாம்பல்லேருந்து புதுசாக இயக்கங்களோ ஒரு இயக்கமோ வரட்டும் என்று கருதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் நிரம்பவே இருக்கிறார்கள். அவர்களுக்கான சித்தாந்த தளமும்
வழிநடத்துவதற்கான தலைவர்களும் இல்லாதது தான் இன்றைக்கி சிக்கல். இந்த விஷயத்தை பார்க்கும்போது இப்போ 2 பேருமே இல்லாமல் இருக்கு போகட்டும், இன்னொருத்தர் புதுசாக வரட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும், அப்படி ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் மட்டும் இல்லை, அப்படி ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அப்படி ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுட்டாலும், திரு சீமான் அவர்கள் சொல்கிற விஷயம் என்ன, இப்போ இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணுற அதே விஷயத்தை தானே மூன்றாவதாக வரப்போகிற இவரும் ஃபாலோ பண்ணுறாரு. இத்தனை வருஷமாக அண்ணா அவர்களை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, பெரியார் அவர்களை வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னா இவரும் அதை தான் வந்துட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாரு. என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்கள் இவரை வச்சு அரசியல் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து திரு சீமான் அவர்கள் முன்வைக்கிறாரு. ஓரளவு நியாயமான கேள்வி தான். இதில் பெரிய அளவில் சித்தாந்த பின்புலத்தோட தளர்ச்சி அல்லது சித்தாந்த பின்புலத்தோட ஷிஃப்ட் இல்லாட்டியும் தலைமைக்குரிய ஷிஃப்ட் இருந்ததுன்னா அது ஓரளவு வரவேற்கத்தக்கதாக இருக்கலாம். இப்போ ஏடிஎம்கேன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த இடத்துக்கு வந்திருப்பவர் எடப்பாடி. ஆனால் அவர் ஒரு ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ கிடையாது. இந்த பக்கம் ஒரு கண்டினியூட்டி இருக்குது. அண்ணாவுக்கு பிறகு கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் வந்தாச்சு. இப்போ ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதியை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சாலிடான ஒரு அலைன்ஸ் இருக்குது, ஒரு சித்தாந்தம் இருக்குது. திமுக கீழே ரொம்பவே வேலை செய்கிறாங்க. அடுத்த தலைமுறையை மனதில் வைத்து இளைஞர்களுக்கு வந்து திராவிட இயக்க பாசறைன்னு வகுப்புகள்லாம் அவங்க எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பார்ட்டியை கொண்டு போகிறாங்க. ஏடிஎம்கேல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏடிஎம்கேல பாசறையோ அரசியல் வகுப்புகளோ எங்கேயாவது நடக்குதா? ஒன்றுமே கிடையாது. ப்ளஸ் ஓபிஎஸோட விலகல், டிடிவியோட விலகல் எடப்பாடி அதிகாரத்தை இன்னமும் கீழே தான் கொண்டு போயிருக்கு. ஸோ ஸ்டாலின் ஒரு வலிமையான தலைவராக இருப்பது போல் எடப்பாடி அந்த அளவுக்கு வரவில்லை. அதுக்கு ஒரு 10% குறைவாக தான் இருக்கார். அது ரெட்டை இலை என்கின்ற ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க்கை ரெப்ரசன்ட் பண்ணுறதால அவருக்கு இந்த செல்வாக்கு இருக்குது. ஆனால் அதையும் ஒழுங்காக அவரால் செய்ய முடியல. செய்ய வேண்டிய அளவுக்கு அவர் செய்யலை. நாட் அப் டு த மார்க் விச் ஷுட் டேட் பீன்றது இல்லாமல் இருக்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய உங்களுக்கான சிக்கல். நான் இதில் வந்து விஜய் வந்து நிச்சயமாக ஒரு மாற்றம் அப்படின்றதுக்கான, அதாவது வந்து அவங்க பிரைமரி ஃபோர்ஸும் தங்களை சொல்லிக்கிறாங்க. சீமான் எழுப்பக்கூடிய அந்த ஒரு சித்தாந்த ரீதியிலான கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ஒதுக்கி தள்ள விரும்பலை. ஆனால் இன்றைக்கி இந்த 2 பேரோட மாற்றம் என்பது தனிநபர் மாற்றமாக அமையப் போகிறதே தவிர ஷிஃப்ட் இன் பேலன்ஸ்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சித்தாந்த ரீதியிலாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விஜயால் கொண்டு வந்துட முடியும்னு எனக்கு தோணலை. ஏன்னா அவர் தன்னோட கொள்கை வழியாக அண்ணாவையும் பெரியாரையும் தான் சொல்கிறார். இன்னும் மோர் தென் கருணாநிதி அவர் அண்ணாவை வழி நடத்துவன்றார். அவர் வந்து அதை நீங்கள் இன்னும் ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இடத்த அவர் பிடிக்கணும்னு விரும்புகிறாருங்க. டிஎம்கே ஆன்டி டிஎம்கே கடந்த 60 ஆண்டுகால தமிழக அரசு 55 வருஷம் தமிழக வரலாறு. திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் மட்டும்தான் அண்ணா திமுக நிற்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் ரைட்லி ஆர் ராங்லி அவங்களுக்கு சில கொள்கைகள் இருக்கின்றன, கோட்பாடுகள் இருக்கின்றன, மாநில சுயாட்சி இருக்கிறது. ஊழலும் குடும்ப அரசியலும் கோல் வச்சினாலும் சில கொள்கைகள் அவங்களுக்காக இருக்கின்றன. அதற்காக அடுத்த தலைமுறைக்கு அவங்க வேலை செய்கிறாங்க. மாணவர்கள்கிட்ட போய் வேலை செய்கிறாங்க, அடுத்த தலைமுறைகிட்ட வேலை செய்கிறாங்க, எல்லா செக்டார் ஆஃப் பீப்புள்கிட்டையும் அவங்க வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி எதுவுமே ஏடிஎம்கே இல்லை. நிச்சயமாக இப்போ இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருதுன்னா, அடுத்த தலைமுறைக்கு இந்த சித்தாந்த அரசியல் தேவையா? இன்னும் யதார்த்த அரசியலை கொண்டு போகிறதுக்கான வழிமுறைகளை பார்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. சித்தாந்த அரசியல் கண்டிப்பாக தேவைங்க. சித்தாந்த அரசியல் இல்லாமல் வெளிப்படையாக நீங்கள் வந்து ஒரு சித்தாந்தம் இல்லாத அரசியலும் ஒரு சித்தாந்தம் தான். அது இப்போ வெகுஜன மக்களுக்கு எதிராக பெருமுதலாளிகள் உங்களுக்கு அவர்களுக்கும் வந்து சுரண்டி கொள்ளையடிக்கக்கூடியவர்கள், அது இந்தியாவோட பிரத்யேக சூழலில் மதவாதிகளுக்கு ஆதரவான அரசு. சித்தாந்த அரசியல் தேவையில்லை என்று சொல்லுவதும் ஒரு சித்தாந்தம். எனக்கு எந்த கொள்கையும் இல்லை என்று சொல்லுவதும் ஒரு கொள்கை. அது என்ன கொள்கை என்றால், அது என்ன சித்தாந்தம் என்றால், பரவலாக இருக்கக்கூடிய பெருவாரியான பெருமுதலாளிகளுடைய ஆதிக்க ஜாதிகளுடைய, ஏன்னா இந்தியன் கான்செப்டில் கண்டெக்ஸ்டில் ஜாதியும் எங்கள் பெரிய முக்கியமான விஷயம். எனக்கு எந்த பாலிட்டிக்ஸும் இல்லைன்னு ஃப்ரான்ஸில் ஒருத்தன் சொல்கிறதுக்கும் இந்தியாவில் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே வந்து ஒரு மெச்சூர்டு டெமோக்ரஸி, ஒரு மெச்சூர்டு சோஷியல் லைஃப் இருக்குது. அங்கே அவன் சிஸ்டத்துலேருந்து ஒதுங்கி இருக்கிறதால அங்கே ஒன்றும் பெரிய பாதிப்பு வந்துட போகிறது கிடையாது. ஏன்னா அங்கே கேபிட்டலிசம் கூட வந்து ஒரு ஹெல்த்தி கேபிட்டலிசம். ஆனால் இந்தியன் கண்டெக்ஸ்டில் சொல்லும்போது 2-3 சிக்கல் வருது. ஒன்று, இது வந்து ஒரு அன்ஹெல்த்தி டெமோக்ரஸி, அன்ஹெல்த்தி கேபிட்டலிசம் இது வந்து. ஸோ அப்போ நீ வந்து பிக் கேபிட்டலிஸ்ட்டுக்கு ஆதரவாக, மனித உரிமைகளை மீறக்கூடியவர்களுக்கு ஆதரவாக போகிறேன்னு அர்த்தம். 2வது முக்கியமான விஷயம், ஜாதியை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு அரசியல் இல்லைன்னு சொல்கிறது மூலமாக நீ வந்து ஆதிக்க ஜாதிகளுடைய டாமினண்ட் கம்யூனிட்டிஸோட பாலிடிக்ஸை தான் ஒன்று அறிஞ்சோ அறியாமலோ நீ பேச ஆரம்பிக்கிறேன்னு அர்த்தம். ஸோ எனக்கு பாலிடிக்ஸ் தேவையில்லைன்னு ஒருத்தன் ஃப்ரான்ஸில் சொல்கிறதுக்கும் இந்தியாவில் சொல்கிறதுக்கு கொள்கை தேவையில்லைன்னு. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு எப்போ எலிவேட் ஆக போகிறாரு? 9 மாதம் ஆகிப்போச்சுங்க. அக்டோபர் 27 ஆகஸ்ட் 21 கரெக்டாக எவ்வளோ மாதம் உங்களுக்கு? இது ஒரு 8, அது ஒரு 2, 10 மாதங்க. 10 மாதம் பொறுத்து தான் நீ களத்துக்கு வர. இது நடுப்புற பரந்தூருக்கு வந்தது, கஸ்டோடியல் டெத்துக்கு வந்ததெல்லாம் சின்ன சின்ன நிகழ்வுகள். ஒரு மாநாடுன்னு போட்டு பிரச்சனையோட மக்களோட பேசுறது, இது வந்து கட்சிக்காரங்கிட்ட பேசுறது மூலமாக மக்களிடம் பேசுறதுன்றது தான் உன்னோட உண்மையான பாலிடிக்ஸ். அல்லது நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கணும், அதை செய்யாதால் தான் இந்த மாநாட்டுக்கு பெரிய முக்கியத்துவம் வருது. மக்களாக எசைஞ்சு போயிருக்கணும். பெரிய அளவில் போராட்டங்கள், கருத்தரங்கங்கள்,
தெருவில் இறங்கி போராடுறது, இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுறது, ப்ரெஸ் மீட் கொடுக்கறது, கான்ஸ்டன்ட் என்கேஜ்மெண்ட் வித் மீடியா. ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்கலன்னா நீங்கள் என்ன தலைவர் நான் கேட்குறேன். அந்த இடத்துல நீங்கள் தோற்று போறீங்க. இப்போ இந்த இடத்துல தான் வந்து இப்போ அதே கொள்கையை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இப்போ சமூக நீதி சமத்துவங்கிற விஷயத்தையும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட சேம் தான். இப்போ இந்த இடத்துல நடந்த ஆணவ கொலைக்கு இப்போ வரைக்கும் ஒரு கண்டனம் தெரிவிக்கல, ஒரு இரங்கல் தெரிவிக்கல. அப்படிங்கும்போது அவர்களும் இதே ஒரு வழியை வந்து பின்பற்றுகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல. விஜயோட மௌனம் என்பது ஐ திங்க் இட்ஸ் அ கிரிமினல் சைலன்ஸ். மன்னிக்க முடியாத ஒரு கிரிமினல் குற்றம் அது. நீங்கள் அஜித்குமார் மரணத்துக்கு வாயை திறந்தீங்க. அஜித்குமார் மரணத்தை விட மோசமானது கவின் மரணம். அஜித்குமாராவது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுச்சு அந்த கேஸ். அந்த 5 போலீஸ்காரன் மாட்டிக்கிட்டான். சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. யாருமே அவங்கள காப்பாற்ற முடியாது. கண்டிப்பாக அவர்கள் சட்டத்தால் தண்டிக்கப்படுவார்கள். அது 10 வருஷமோ ஆயுள் தண்டனையோ ஏன் மரண தண்டனையாக கூட இருக்கலாம். கோல்ட் பிளட்டட் மர்டர் இது. அது சட்டம் பார்த்துக்கும். அது அவங்கள என்னை பொறுத்த வரைக்கும் சிஸ்டத்துக்கு உள்ளே அது நடந்திருக்குது. என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அதை மன்னிக்க கூட செய்வேன் நான். பட் இது கிரைம் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி. இது மனித குலத்துக்கு எதிராக செய்யப்பட்ட குற்றம். இந்த விஷயத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவர், அதுவும் தான் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிற அரசியல் கட்சி தலைவர், நாங்கள் ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் தமிழக அரசியல்னு மார்த்தட்டி கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் வாய் மூடி மௌனமாக இருப்பது அன்அக்செப்டபிள். இது என்னை பொறுத்த வரைக்கும் விஜயோட அரசியலில் முதல் முறையாக அவர் சந்தித்திருக்கிற அல்லது அவருக்கு ஏற்பட்டிருக்கிற தன்னைத்தானியே அவர் காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன் ஒரு பின்னடைவு, மிகப்பெரிய பின்னடைவு. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அன்பிலீவபிள், நம்ப முடியல. நம்ம இந்த விஷயத்தை 2வது முறையாக நம்ம விவாதிக்கிறோம். நம்ம எதிர்பார்த்தோம் ஒருவேளை டிலே பண்ணியாவது அதுக்கான ஒரு விஷயம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இப்போ வரைக்கும் வரலங்கிறதுனால தான் மறுபடியும் இதை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கோம். மேடம், அவர் இப்போ இந்த 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாநாடு 2வது மாநாடு அவர் கட்சி ஆரம்பிச்சு, அதில் அவர் இதை பற்றி பேசுவார் என்று எதிர்பார்க்கலாம். நிச்சயமா பேசலைன்னா இன்னும் அசிங்கம். ஏன்னா இதே நேரத்தில் இப்போ கூட்டணி கட்சிகளில் இருக்கிற கட்சிகள் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திச்சு இதுக்கு தனியாக ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னு போய் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கங்கிறது தெரியல. ஆனால் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இதே உடுமலை சங்கர் கொலை வழக்கு அந்த விஷயம் நடக்கும்போது ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் ஏற்றுவோம் என்று திமுக சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் அறிக்கையில் கூட அது இருந்தது. ஆனால் இப்போ வந்து நாங்கள் ஏற்ற முடியாது அப்படிங்கிறத ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் வந்து ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு, போய் வந்து மனு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அவங்க ஸ்டாண்ட் என்னவா இருக்குங்கிறது தெரியல. இதை கையில் எடுக்க வாய்ப்பு இருக்காது விஜய் அவர்கள். அவர் பேசவே இல்லை, தெரிவிக்கல. இரங்கலே தெரிவிக்காதவர் ஆணவ படுகொலைக்கு எப்படி முதல் படியிலே காலை வைக்கல, அவனை 30வது படியில் ஜம்ப் பண்ணி போய்டுவான்னு எப்படி சொல்ல முடியும்? ஆணவ படுகொலை ஏற்றுறதுக்கு தனி சட்டம் கேட்கறதுன்றது அடுத்த ஸ்டேஜ். அதில் 2 வியூ இருக்குது. ஒரு வியூ வந்து ஆணவ படுகொலைகளை எதிர்ப்பவர்கள் கண்டிப்பவர்கள் தனி சட்டம் வேண்டும் என்று பெரும்பாலானவர்கள் கேட்கிறார்கள். 2வது வியூ நாங்கள் கண்டிக்கிறோம், ஆனால் தனி சட்டம் தேவையில்லை, சட்டத்தால் மட்டும் அதை நிறைவேற்ற முடியாதுன்றாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டம்னேஷனே பண்ணலை. நீங்கள் தனி சட்டம் கேட்குறதுலாம் அடுத்த ஸ்டேஜ். நீ கண்டமே பண்ணல, ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல். ஏன்னா அஜித் விஷயத்தில் நான் மறுபடியும் சொன்னேன், அஜித் படுகொலையை மன்னிக்கலாம், அது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நடந்திருக்கு. இட்ஸ் அ போலீஸ் ப்ரூட்டாலிட்டி, இட்ஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ, இட்ஸ் அ சிஸ்டமிக் ப்ராப்ளம். ஆனால் இது ஒரு சின்ன பையன், 24 வயசு பையன், 21ஆம் நூற்றாண்டில் பிறந்த பையனுக்கு 19ஆம் நூற்றாண்டின் மனநிலை இருக்குதுன்னா, அப்போ உங்கள் சுதந்திரம் 75 வருஷம் சுதந்திரமோ, எங்கேயாவது ஒரு ஆணவ கொலை நடக்கும்போது, எங்கேயாவது ஒரு கலப்பு திருமணத்துக்கு எதிரான படுகொலை நடக்கும்போது, ஏதாவது ஒரு திமுக காரணம் அண்ணா திமுக காரணம் அங்கே களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆதரவாக கட்சிக்காரன் எவனாவது நின்று இருக்கானா? சிபிஎம் நிற்குது, தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு ஒன்று வச்சுருக்காங்க. வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே எங்கேயாவது தலித் படுகொலை ஆணவ படுகொலை நடக்குதுன்னா, கலப்பு திருமணங்களுக்கு எதிரான காதல் திருமணங்களுக்கு எதிரான பிரச்சனை வருதுன்னா, களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரே கட்சி சிபிஎம். இவ்வளோ சமூக நீதி பேசக்கூடிய திமுகவில் யாராவது ஒரு தலைவர், ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு ஒன்றியம், வட்டம், ஒரு எம்எல்ஏ ஒரு ஆதிக்க சாதியோட ஆணவத்துக்கு எதிராக, ஒரு ஆணவ படுகொலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு எதிராக களத்தில் போய் கட்சிக்காரன் நின்று இருக்கானா? மந்திரி போகலாம், கனிமொழி போகலாம், நிதி உதவி கொடுக்கலாம், அது வேறு. நான் சொல்கிறது கட்சிக்காரன் உணர்வு ரீதியாக அங்கே போயிருக்கானா? இல்லை. சமூக நீதி பேசக்கூடியவர்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கான, சமூக நீதி பற்றி பேசுவதற்கான அருகதை இருக்கிறதா? இல்லை. அப்போ இந்த பேக்ரவுண்டில் மாற்றத்தை கொண்டு வருவேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் விஜய் இது குறித்து பேசாமல் இருப்பது என்பது, நீங்கள் சரியான புள்ளியை தொட்டிருக்கீங்க. விஜயை பற்றி இன்றைக்கி பேசணுன்னா இந்த ஒரு விஷயத்தை தான் பேசணும். மற்றதெல்லாம் வந்து யூஷுவல் ஜும்லா நாடகம். அது அவர் என்ன பண்ண போகிறாரு, பண்ணாமல் இருக்க போகிறாரு நமக்கு தெரியாது. அவர் கூட்டணி போகிறாரு, போகாமல் போகிறாரு, எக்கடோ கட்டு போகிறார், எனக்கு அது பிரச்சனை இல்லை.
இன்றைக்கி தமிழ்நாட்டோட உயிர்நாடியான பிரச்சனை ஆணவ படுகொலைகளாக மாறிட்டு இருக்கு. முக்கியமான பிரச்சனைகளை ஒன்றாக ஆணவ படுகொலை மாறுது. நாங்கள் ஊபியை பார், குஜராத்தை பார், ஜார்க்கண்டை பார்லாம் நீ சொல்லி தப்பிக்க முடியாது. ஏன்னா அவன்லாம் ஒன்றை மாதிரி சமூக நீதி பேசலை. நீ ஒரு நாளைக்கு 3000 தடவை சமூக நீதி, மூச்சை திறந்தாலே நீ சமூக நீதின்ற. ஆனால் நடைமுறையில் நீ ஆதிக்க சக்திகளோட ஆதிக்கத்தை தான் மேலும் மேலும் நிறுவி கொண்டிருக்கிறாய். அப்போ இந்த இடத்துல தமிழகத்தின் சமூக பிரச்சனைகளில் தமிழ்நாட்டின் சமூக கொந்தளிப்புக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தின் ஒரு முக்கிய பிரச்சனையாக ஒன் ஆஃப் த மேஜர் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஹானர் கில்லிங்ஸ். இதில் ஒரு மனிதன், ஒரு புதிய கட்சி தொடங்கிய மனிதர், ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு தலைவர், 20% வாக்குகளை வைத்திருக்கக்கூடியவர் குறைந்தபட்சம் என்று நான் நம்புகிறேன். அவர் எப்படி வாய்மூடி மௌனியாக இருக்க முடியும்? அப்போ இதுக்கு அங்கே அவர் ஏதாவது பேசணுங்க. அதாவது இன்னும் நம்ம கமிங் டு த பாயிண்ட், நம்ம ஃபோக்கஸ்டாக பேசுகிறோன்னா, ஆகஸ்ட் 21 மதுரை அருகே நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாநாட்டில் கவின் மரணம் குறித்து, ஆணவ படுகொலைகள் குறித்து, அதற்கான தனி சட்டங்கள் குறித்து ஏதாவது ஒரு கருத்தை அவர் தெரிவிக்க வேண்டும். அப்படி அதுவே ரொம்ப காலதாமதம். whatever it is better late than never. நிச்சயமா. ஏன்னா எல்லா விஷயத்துலையும் அவர்கிட்ட நான் கருத்தை எதிர்பார்க்க முடியாது. மொத்தம் சொல்ல போனீங்கன்னா எல்லாருக்கும் வைக்கிற அளவுகளையும் அவருக்கு வைக்க முடியாது. அவர் கொஞ்சம் அவர் கொஞ்சம் நீக்கு போக்காக தான் இருக்கணும். இஸ் அ நியூ பிளேயர். கரெக்டாக 1.5 வருஷம் ஆகுது, ஆகஸ்டோட வந்துடும். அவர் இந்த மாநாட்டில் இந்த பிரச்சனை குறித்து, ஆணவ படுகொலைகள், அதற்கான தனி சட்டங்கள் குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் கடந்து போவாரே ஆனால் விஜய் ஆபத்தானவர். அதேதான். ஏன் நான் இந்த கேள்வி உங்ககிட்ட மறுபடியும் நான் வச்சேன் அப்படின்னா, திரு ஆதவர்ஜுன் அவர்கள் எங்கே போனாலும், எந்த சந்திப்பிலும் சரி, எந்த பேட்டியிலும் சரி, இப்போ நமக்கு ரீசெண்டாக கொடுத்த சில நேர்காணல்லையுமே என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக எப்போதுமே செயல்படும், தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கும் அப்படிங்கிற வாதத்தை எல்லா இடத்துலையுமே முன்னிறுத்தினார். அவர்கிட்ட கூட நம்மளுடைய தேர்தல் அரசியலுங்கிறதே வேற மாதிரி ஒரு களம் கொண்டது, சாதிய பின்புலம் இருந்து தான் நம்ம கேண்டிடேட்டையே சூஸ் பண்ணுறாங்க, அதுலலாம் எப்படி டிவிக்கு ப்ளே பண்ண போகுதுன்னு கேட்டப்போ அப்படி இருக்காது, சரிசமமா தான் எல்லாரும் இங்க பார்க்க. அதனால தான் இன்னும் அவங்க சைடுல இருந்து வாய்ஸ் ரைஸ் ஆகலையே அப்படிங்கிற வார்த்தை நான் முன் வச்சேன். ஏன்னா எல்லா இடத்துலயும் அவர் அதை தான் பேசிட்டு இருக்கு. இதெல்லாம் அளவுகோல் கிடையாது. இஷ்யூ அது அல்ல. இஷ்யூ அது அளவு, தட்ஸ் நாட் த யார்ட் ஸ்டிக். இதெல்லாம் சில பேர் பேசுவாங்க அந்த மாதிரிலாம். அது அளவுகோல் அல்ல. இந்த மாதிரி ஒரு யூ ஆர் ரன்னிங் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. சி இஃப் யூ ஆர் ரன்னிங் அ ப்ரைவேட் ஃபார்ம் ஆர் இஃப் ஆர் ரன்னிங் அ கன்சல்டன்சி, நான் கேட்க மாட்டேன் ஜாதி என்னன்றது, கேட்க முடியாது. அது அவசியமும் இல்லை எனக்கு, அந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. என்ன அளவில் நான் ஜாதி இல்லாதவன் தான். ஆனால் உலகம் அப்படி இல்லை. அளவுகோல் எதுன்னா, ஒரு ஆணவ படுகொலை நடக்கும்போது, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது எவ்வளோ கொடூரமான படுகொலைன்னா கேட்டிங்கன்னா மேடம், அந்த பையன் படிச்சிருக்கான். ஒரு அன்னாடங்காட்சியோ அல்லது கை நாட்டோ கிடையாது. அவன் படித்த ஒரு இளைஞன். அவன் 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். அவனோட பொருளாதார அந்தஸ்தை விட அந்த பொண்ணோட பொருளாதார அந்தஸ்து ஒன்றும் உயர்ந்தது கிடையாது. கிட்டத்தட்ட 2 பேரும் ஈக்குவலாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்கே வர்க்கம் கூட எங்களுக்கு முக்கியம் கிடையாது, ஜாதி தான் முக்கியம்னு வருதுன்னா, இது எவ்வளவு தூரம் ஒரு சமூகத்தோட தீமை. தீண்டாமை ஒரு சமூக குற்றம்னு காந்திஜி சொன்னதை புத்தகத்துக்கு பின்னால் நம்ம போட்டுக்கிறோம். ஆனால் நடைமுறையில் நாடு விடுதலை அடைஞ்சு 75 வருஷம் பொறுத்து சுதந்திர இந்தியாவோட ஒரு கனவு நம்ம தீண்டாமை கொடுமையை ஒழிக்க வேண்டும் என்பது. இங்கே 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு பொறியியல் பட்டதாரி, ஒரு இன்ஜினியர், அந்த பையன் ஒரு ஆதிக்க ஜாதி பெண்ணை காதலிச்சான்றதுக்காக கொல்லப்படுகிறான்னா உங்கள் ஜனநாயகம் வெட்கி தலை குனியணும். அப்போ அதுதான் முதல் பிரச்சனை. அதை நான் அட்ரஸ் பண்ண மாட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, ஐம் சாரி. அதனால தான் நான் சொன்ன கிரிமினல் சைலன்ஸு. ஒருவேளை 21ஆம் தேதி இதை அவர் ஆளும் அரசுக்கு எதிராகவே அவர் திருப்பி விட்டுருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இங்கே இருந்தது. இவ்வளோ நாளா நீங்க சமத்துவம் பேசுறீங்களே, இங்க என்ன நடக்குதுன்னு கூட கேட்டிருந்திருக்கலாம், மேலோட்டமா அதை கூட பண்ணிட்டு. எக்ஸாக்ட்லி, யூ ஆர் ரைட். நீங்க சொல்றது நான் 100% ஏத்துக்கிறேன் மேடம். அதாவது இதை நீங்க அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பி இருக்கலாம். அரசியல் கட்சியா இருக்கிறதால கையில கிடைக்கிற எதை அடுத்து இந்த கவர்மெண்ட் மேல அடிக்கலாம், தப்பே கிடையாது. ஒன்று அதை செஞ்சுருக்கணும், நீ உன்னால் அதையும் செய்ய முடியல. 2வது, சரி இதில் அரசியல் லாபம் தேட வேணாம் நீ பார்க்குறியா, நான் அதை கூட மதிக்கிறேன். ஆனால் நீ பேசணும். நான் என்ன சொல்கிறேன், நீ அரசியல் ரீதியாக ஓட்டு வாங்கலையா, ஜெயிக்கிறியா, தோக்கறியா, உன் டெபாசிட் போதா, இன்னைக்கு சமூகத்தை சீர்திருத்த வந்த, சமூகத்தை உய்விக்க வந்த ஒரு கேரக்டராக, அரசியல்வாதியாக நீ வர. இப்படி வரும்பொழுது இன்றைக்கி தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய, என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 ப்ராப்ளம் ஆஃப் தமிழ்நாடு ஆணவ படுகொலைகள் தான். ஏன்னா உங்கள் மனிதாபிமானத்தையும் அது இன்றைக்கி கொஸ்டின் பண்ணுது. அப்படி இருக்கும்போது அது குறித்து நீ எப்படி மௌனமாக இருக்க முடியும்? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஹவு கேன் யூ அஃபோர்ட் டு பி சைலண்ட். சில விஷயங்களை யூ காண்ட் அஃபோர்ட் டு பி சைலண்ட். ஹியர் யூ ஆர் கீப்பிங் குவைட். அப்போ 21 மாநாட்டில் நீங்கள் வாயை திறந்து அதை பற்றி பேசணும். நிச்சயமாக. இதை தாண்டி இது நம்ம
இந்த வாதத்தை எடுத்து வைக்கணும் முன்னாடி அப்படிங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் நம்ம எடுத்து இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணணும். அதை தாண்டி ஜென்ரல் டிஸ்கஷன்ஸ், கூட்டணி அறிவிப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அது ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு. ஆக்சுவலாக இப்போ நான் சொல்கிறத வந்து பெரும்பாலானவங்க தமிழ்நாட்டில் ஏற்றுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா ஆணவ படுகொலைகளை பற்றின பார்வை என்பது இன்றைக்கி தமிழ் சமூகத்தில் வந்து விவாதிக்கப்பட வேண்டிய அளவுக்கு நம்மளுடைய விவாத பரப்புரைகளில் மீடியா டிஸ்கஷனில் இல்லாமல் இருப்பது என்பது நாம் அனைவரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய, வேதனைப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். எனவே நம்ம அதை பேசிட்டோம். நம்பர் 2 பொதுவான எதிர்பார்ப்பு ஹைரார்க்கியில் வந்து லிஸ்ட்டில் வந்து மக்கள்கிட்ட இருக்குது நம்பர் 1. இப்போ நம்ம பேச போகிறது நம்ம நம்பர் 2 பேசுகிறோம். மக்கள்கிட்ட அது நம்பர் 1 எதுனா கூட்டணி குறித்து அவர் என்ன பேச போகிறார். பிஜேபியோட ஏடிஎம்கே போனதால அந்த கூட்டணிக்கு அவரால் எப்படி போக முடியும், நம்பர் 1. நம்பர் 2, நான் தான் சிஎம்னு அவர் ஏற்கனவே கடந்த செயற்குழுவில் அவரோட கட்சி கூட்டத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்க. ஆனால் அதே போடக்கூடிய அதே நேரத்தில் கூட்டணி பற்றி முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் 21ஆம் தேதி மாநாட்டில் கூட்டணி குறித்து கண்டிப்பாக ஏதாவது பேசுவார். You will have some discussion or some announcement. ஆனால் ஏற்கனவே வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜகவோட கூட்டணி கிடையவே கிடையாது அப்படின்ட்டாங்க. இது எப்படின்னா ஒரு நேரத்தில் 2 எதிரிகளை நீங்கள் எத்தனை காலத்திற்கு சமாளிக்க போகிறீர்கள்? ஒரு வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், மறுபடியும் சொல்லுகிறேன், வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய தலைவர் ஒரே நேரத்தில் 2 எதிரிகளை சமாளிப்பது கடினமானது. வாக்கு வங்கி அரசியலில் இல்லாத தலைவர்களோ தனிநபர்களோ 2 பேரும் எதிரின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு கூட வந்து எது நம்பர் 1 எது நம்பர் 2ன்னு ஏதாவது ஒரு கட்டத்தில் வரும். அப்படி பார்க்கும்போது வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடியவர்கள் ஒரே நேரத்தில் 2 எதிரிகளை சமாளிப்பது என்பது 100% இயலாத காரியம். ஒன்று வெற்றி பெறணும்னு விரும்பினா, வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும் பொழுதும், வெற்றி பெற நீங்களுக்கு விருப்பம் இருக்கும் பொழுதும், அது வந்து அவர் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அவரோட சாய்ஸ் வந்து ஷார்ப்பன் ஆகும்னு எனக்கு தோணுது. அது ஆகஸ்ட்லேயே ஆகலாம், மேபி டிசம்பரில் ஆகலாம், மேபி ஜனவரியில் ஆகலாம். ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த அடுத்த 4-5 மாதங்களில் விஜயோட சாய்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பன் ஆகும், அது நேரோ டவுன் ஆகும். அது வந்து ஐதர் பிஜேபி ஆர் டிஎம்கே ஏதாவது ஒன்று தான் உன் எதிரின்னு நீ சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும். அப்படி இல்லை 2 பேருமே உன்னோட எதிரி நீ சொல்கிறீங்கன்னா நீங்கள் வந்து களத்துக்கு போகிறீங்க, ஏடிஎம்கே பிஜேபியோட போயிடுதுன்னா உங்கள் அலைன்ஸ் நீங்கள் ஏடிஎம்கேயோட போக முடியாது. அப்படி ஆச்சுன்னா 4 முனை போட்டியில் நீங்கள் தோற்பது உறுதி. ஏன்னா உங்களால் 20% மேலே எடுப்பதுக்கு என்பது கடினமானது. அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் திமுகவோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திமுக ஜெயிச்சிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த 5 வருஷம் 26லேருந்து 31 அல்லது 1 நேஷன் 1 எலெக்ஷன் 29ல் வருதுன்னா அடுத்த 3 வருஷம் நீங்கள் திமுகவை சமாளிக்கணும். எப்படி சமாளிப்பீங்க? ஸ்டேட் பவரும் இல்லை, சென்ட்ரல் பவரும் இல்லை. இந்த உண்மை தெரியாத அளவுக்கு ஒரு விவரம் அறியாதவர் அல்ல. இது ஒன்றும் இல்லாத எனக்கு தெரியுது, விஜய்க்கு தெரியாதா? கண்டிப்பாக அவருக்கு தெரியும். அந்த இடத்துல அவர் என்ன டெசிஷன் எடுக்க போகிறார்? திஸ் இஸ் a small window open for him. எனக்கு நான் அப்படி தான் பார்க்குறேன். மை ஒப்பீனியன் ஏடிஎம்கே பிஜேபியோட அலையன்ஸோட அவர் போவதற்கான ஒரு ஸ்மால் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. ஸ்மால் விண்டோ 10% அந்த சான்ஸ் இருக்குது. அகெயின் நான் தனியாக தான் நிற்பேன். மதவாத பாஜக, ஆமாம் 26 எலெக்ஷனில் மதவாத பாஜக, குடும்ப அரசியல், ஊழல் பண்ணுற திமுக 2 பேரும் என்னோட எதிரி, ஈக்குவல் எதிரி. இந்த 2 பேரோடையும் ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்படி தான் சொல்லுவார். எந்த தியாகத்துக்கும் தயார் திமுகவை வீழ்த்தன்னு ஒரு வார்த்தையை சொன்னார்னா அப்போ அந்த 2 பேரும் ஈக்குவல் எனிமின்றது சரியான ஸ்டேட்மெண்ட் இல்லை. பிரைமரி ஸ்டேட்மெண்ட் திமுகவை வீழ்த்த எந்த எல்லைக்கும் போவேன்னு சொல்கிறதா, அல்லது எனக்கு பிரதான எதிரி பிஜேபி திமுக 2 பேரும் சொல்கிறதான்றது தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. வாக்கு வங்கி அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியால் 2 பேரையும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வைக்க முடியாது. பிகாஸ் உங்கள் எக்ஸிஸ்டன்ஸுக்கே இன்றைக்கி ப்ராப்ளம். இதில் நிறைவாக என்ன நான் கேட்க விரும்புகிறேன்னா, மதுரை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போதுமே மதுரை வந்து அரசியல் கட்சிகளுக்கு ஒரு சாதகமான ஒரு தளமாக பார்க்கப்படுது. அதோட காரணிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது ஹிஸ்டாரிக்கலாக இருக்குது. இது வந்து அந்த காலத்துலேருந்து காந்திஜி வந்தார். இன்ஃபேக்ட் 1915 இந்தியா முழுவதும் ஓராண்டு காலம் சுற்றுப்பயணம் பண்ணுறாரு காந்திஜி. தென்னாப்பிரிக்காவிலேருந்து இங்கே வந்துட்டு நான் வந்து அரசியலில் ஈடுபட விரும்புகிறேன்னு கோபாலகிருஷ்ண கோகலே கிட்ட சொல்லும்போது, கோபாலகிருஷ்ண கோகலே சொன்னது அதுக்கு முதல்ல நீ இந்தியாவை புரிஞ்சுக்கணும், இந்தியாவை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துறாரு. ட்ரெயினில் காந்திஜி இந்தியா பூரா சுற்றுப்பயணம் வரும்பொழுது இந்த ரெலவன்ஸ் அப்போ இருந்து வருது. மகாத்மா காந்தி ட்ரெயினில் இருக்கும்போது காந்தி படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஒற்றை ஆடை உடுத்திய பெண். காந்திஜி அந்த ட்ரெயினு நின்று இருக்கும், இறங்கி காந்திஜி அங்கே தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஒற்றை ஆடை உடுத்திய பெண் பாதி புடவையை தண்ணியில் நினச்சி துவச்சிக்கிட்டு மிச்சம் பாதி புடவையோடு தான் இருப்பாள். ஏன்னா அவள் ஒற்றை ஆடை உடுத்த பெண். அந்த அளவுக்கு வறுமை. அந்த சீன் ரிச்சர்ட் ஆட்டன்பரோ படம் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, நைட் நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் அவைலபிள் அது. அப்போ அவர் அப்படியே உட்காந்து பார்ப்பார், அந்த பெண் அப்படியே பாதி துணியை வந்து கால்வாசி துணியை போட்டுக்கிட்டு மிச்சம் முக்கால்வாசி துணியை வந்து தண்ணியில் அந்த வைகை ஆற்றுல நீங்கள் துவச்சி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதை பார்க்கும்போது தான் அவர் வந்து ஏன் இந்த மாதிரி அவங்க இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு ஆடை தான், ஒற்றை ஆடை தான். அன்றைக்கி தான் காந்திஜி வந்து
மேலாடை இல்லாமல் ஒற்றை ஆடை உடுத்தக்கூடிய 4 முழ வேஷ்டி கூட கிடையாது. இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றை ஆடை காந்திஜியோட அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது வந்துக்கான ஆஸ்பிரேஷனே வந்து மதுரையில் அந்த பெண் அவளுடைய அந்த வறுமை, அது அடிமை இந்தியாவில். ஸோ மதுரையோட ரிலவன்ஸ்னும் போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது வந்து நான் அங்கேருந்தே வருது. அதன் பிறகு சுதந்திர போராட்டத்தில் மதுரையோட பங்கு, அப்புறம் அந்த திராவிட கட்சிகளை ஆரம்பித்தப்போ எம்ஜிஆர் மதுரையில் நடத்திய பெரிய மாநாடுகள், விஜயகாந்த் போய் அங்கே நடத்தினார். இட்ஸ் அ சென்டிமெண்டல் வேல்யூ இப்போ இவங்களுக்கு. ஆனால் வந்து அது வந்து இந்தியா தமிழ்நாட்டோட மையப்பகுதியில் இருக்குது. இதை தாண்டி வேறு சில தரவுகள் இருக்கலாம், நான் அதை மறுக்கவில்லை. இவங்களுக்கெல்லாம் இது ஒரு சம் சார்ட் ஆஃப் அ சென்டிமெண்டல் வேல்யூ தான். பெரிய ரிலவன்ஸ் இப்போ விஜய்கெல்லாம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும்போது எம்ஜிஆர் அவர்கள் பற்றி சொன்னீங்க, மதுரைக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருக்க ஒரு கனெக்ஷன் பற்றி சொன்னீங்க. ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது, விஜய் அவர்களை வந்துட்டு அடுத்த எம்ஜிஆராக உருவாக்குறதுக்கான எல்லா வேலைகளையும் டிவிக்கு செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. முட்டாள்தனமான வேலைங்க. ஒன்றை போல் ஒன்று வர முடியாது. எம்ஜிஆரை போல வரணும்னு ஆசைப்பட்டு சூடு போட்டுக்கிட்டு காணாமல் போனது அதிகம். நீ வந்து தானாக சுயம்பாக வரணும். இன்னொருவரை போல் நீ ஆக முயற்சித்தால் நீ நீயாகவும் இருக்க மாட்டாய். எதுவாக மாற நீ நினைக்கிறாயோ நீ அதுவாகவும் இருக்க மாட்டாய். இயற்கையின் படைப்புகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. இந்த பூமியில் தோன்ற போகிற எல்லா மனிதர்களுக்கும் ஆணும் பெண்ணும் அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது. அது எப்படி வெளிப்படுது, அவன் தன்னோட சுயத்தன்மையை எப்படி காப்பாற்றிக்கிறான்றது தான் முக்கியம். ஏன்னா நீ யாரை வந்து அளவுகோலாக இன்றைக்கி பார்த்து யாரை ரோல் மாடலாக நினச்சி அதுவாக ஆக நினைக்கிறாயோ அந்த ஒன்று சுயம்பு. அது வேறொன்றுலேருந்து வந்ததில்லை. எம்ஜிஆர்னா ஒரு எம்ஜிஆர் தான். அதை பார்த்து சூடு போட்டுக்கிட்டவன் தான் அதிகம். அடுத்த எம்ஜிஆர் வந்து திரு விஜய் அவர்கள் இல்லை, 100% இல்லை. அடுத்த எம்ஜிஆர் எவனுமே இல்லை. விஜயை விடுங்க, XYZ இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் விஜய் எம்ஜிஆர் மாதிரி இன்னொருத்தன் வர முடியாது. விஜய் மாதிரி இன்னொருத்தன் வர முடியாது. ரஜினி மாதிரி இன்னொருத்தன் வர முடியாது. ஒன்று தான், இன்னொன்று தான். நீ எதுவாகவாவது ஆக முயற்சித்தால் நீ நீயாகவும் இல்லாமல் அதுவாகவும் இல்லாமல் காணாமல் போவாய். இந்த தப்பை ரொம்ப பேர் பண்ணி காணாமல் போயிருக்காங்க. அந்த எம்ஜிஆர்ன்றது வந்து அது ஒரு ஃபினாமினா, அது ஒரு பேர் அதிசயம். அது வந்து எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளேயும் வராத ஒரு பேர் அதிசயம். அப்போ அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் விலகியே இருக்கலாம் தமிழக வெற்றி கழகம். இவங்க காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு கற்பனை வளம் இல்லைன்னு அர்த்தம், கற்பனை வறட்சி வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஒன்றை போல் ஒன்று வர முடியாது. ஒரு எம்ஜிஆர் தான், அதை புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் வரவே வராது. தொடர்ந்து அவர் இந்த மாநாட்டில் என்ன பேசுகிறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு காலகட்டம், ஒரு வார காலகட்டத்துக்கு மேலே இருக்குது. எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால தொடர்ந்து பார்க்கலாம் சார். நன்றி. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cyber Security, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. Grand Royal Tours-ஓட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. Velamal Nexus honors Everest hero Ashish in presence of chess champion Gugesh D.